லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவன் பண்ண வேலைக்கு சொல்றான். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மா வயித்துல வளர்ற குழந்தையால இந்த வீட்டுக்கு ஆபத்துன்னு நான் போய் சொல்லிட்டேன். ஆனா உண்மையாவே இந்த அம்மா வயித்துல படுற குழந்தையால உங்க கணவரோட ஆயுள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா? குடும்பம் செழிக்கும், தொழில் தழைக்கும். நான் தப்பா சொல்லிட்டேம்மா, என்ன மன்னிச்சிரம்மா. என்ன உனக்கு காசு கொடுத்து அப்படி சொல்ல சொன்னாங்களா? யார் அப்படி சொல்ல சொன்னது? ஏய் கேக்குறாங்களே சொல்றான். அம்மா என்ன மன்னிச்சிருமா. அவன் ஆளை காணோம், மிஸ் ஆயிட்டான். பாத்தியா ஜெயா, நான் தான் சொன்னனே இதெல்லாம் உண்மை இல்லைன்னு. இந்த மாதிரி ஃப்ராட் பையன் சொல்றதை கேட்டு என்ன செய்ய இருந்த தெரியுமா? இப்படி வீட்டு வாரிச நீயே கொல்ல பாத்திய ஜெயா. போதும். இந்த வீட்ல எப்பவும் யாரும் எதுக்காகவும் ஜாதகம் பார்க்கிற வேலை வச்சுக்க கூடாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். ஃப்ராட் ஓடிட்டாமா. இந்நேரம் பிடிச்சிருந்தேன், அடிச்சு சாகடிச்சிருப்பேன். இனிமே இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ளே விடாதீங்க. மடி காவியா, எங்களை மன்னிச்சிருமா. உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டோம்ல. அம்மா, என் குழந்தைய காப்பாத்தினதுக்கு நான் தான் மாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது இல்லம்மா, நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சா உன் தங்கச்சி இந்திராவுக்கு தான் சொல்லணும். இந்திரா தான் புத்திசாலித்தனமா இந்த ஜோசியர் ஒரு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு அவன் வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வச்சு உன் குழந்தைய காப்பாத்திருக்காமா. இந்திரா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு நீ எப்பயுமே நல்லா இருப்பமா. ஸ்மார்ட் கேர்ள் தான். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல. ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு நீ இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்க. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, விடு. நான் தான் சொன்னேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் யாரு நினைச்சாலும் உன் மேலையும் உன் குழந்தை மேலையும் கை வைக்கவே முடியாதுக்கா. நீ இன்னும் கவலைப்படாத.
ஜெயா ஒரு நிமிஷம் வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பயப்படாத. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருக்கேன். சரி. காவியா, அதான் ஒன்றும் ஆகலைல்ல, அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? போலாம் வா. நீ போக்கா. பண்றதெல்லாம் சேட்டை, பேச்சுல செயல்ல எல்லாத்துலயும் திமிரு. ஆனா இப்படியும் இருக்கா? இவன் நல்லவளா கெட்டவளா இன்னும் புரியலையே. அப்புறம் சின்னத்த வழக்கம் போல உங்க வில்லத்தனத்தை கரெக்டா ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, என் வழியில நீங்க வரவே கூடாதுன்னு. ஏய், என்னடி பேசுற? ஓ, நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியவே இல்ல, அப்படிதானே? இங்க பாரு, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன சின்னத்த ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்போ? அந்த ஜோசியக்காரனுக்கு நீங்க தான் பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சிருந்தா அவனுக்கு நீங்க தான் காசு கொடுத்து பண்ண சொன்னீங்கன்னு சபையில சொல்ல ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது. இருந்தாலும் உங்களை நான் இந்த முறை மன்னிச்சு உங்களுக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். இனிமே என் அக்கா வழியில குறுக்க வராம கொஞ்சம் சமத்தா இருங்க. இல்ல அப்புறம் நீங்க என்னோட வில்லத்தனத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். வரட்டா? வாமா இந்திரா, வா உட்காரு, சாப்பிடு. உனக்கு தான் சாப்பாடுலாம் ரெடியா எடுத்து வச்சேன், வா உட்காரு. எல்லாரும் சாப்பிட்டாச்சாக்கா? எல்லாரும் சாப்பிட்டு போயாச்சு, நீ உட்காரு. தண்ணி எடுத்து வைக்கிறேன். அக்கா அக்கா, எனக்கு போதும்க்கா, என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்ல. அக்கா போதும். இந்த கூத்துக்கெல்லாம் என்னைக்குதான் விடிவு காலம் பிறக்க போதுன்னு தெரியல. அக்கா அக்கா, காசு கம்மியாலாம் சாப்பிட வேண்டாம், நான் காசு தரேன், நீ நல்லா சாப்பிடு. நீ தந்தாலும் அது இந்த வீட்டோட காசுதான், எனக்கு வேண்டாம்க்கா. நீ எதுவும் செலவு பண்ண வேண்டாம். என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதுல மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா. இல்ல இந்திரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு இந்த சாப்பாடு எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ என்கிட்ட பேசிட்டல்ல, எனக்கு அது போதும்க்கா. அதுவே எனக்கு மனசும் வயிறும் ரொம்ப நிரம்பின மாதிரி இருக்குக்கா. அக்காக்காரி மனசு மாதிரி தங்கச்சி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டா. இது சரியில்லையே, இப்படியே போனா தப்பாச்சே. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மா வயித்துல வளர்ற குழந்தையால இந்த வீட்டுக்கு ஆபத்துன்னு நான் போய் சொல்லிட்டேன். நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சா உன் தங்கச்சி இந்திராவுக்கு தான் சொல்லணும்.
எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம். சரியான நேரத்துல அந்த இந்திரா மட்டும் வந்து உண்மையை நிரூபிக்கலனா நான் என் வாழ்க்கையில மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தப்பு பண்ணிருப்பேன். நல்ல வேளை தப்பா எதுவும் நடக்கல. அக்கா, என்னக்கா இன்னும் தூங்கலையா? வாடி வா, ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்னாச்சுக்கா? நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏன் பேசுறேனா? இப்ப நான் இருக்கிற கடுப்புல உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவேன். அக்கா, நான் என்ன பண்ண? இப்ப எதுக்கு என் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? பின்ன என்னடி, அந்த ஜோசியர் அப்படி சொல்லிட்டு போனதும் நீ தானே அதை இதை பேசி என் மனச கலைச்சு இந்த பாவத்தை செய்ய ஒத்துக்க வச்ச. ச்சே, அவன் பேச்சும் உன் பேச்சும் இந்நேரம் நான் கேட்டிருந்தேன்னா இந்த வீட்டோட முதல் வாரிசை அழிச்ச மிகப்பெரிய பழியும் குற்ற உணர்ச்சியும் எனக்கு வந்திருக்கும். அக்கா, அவர் அப்படி பண்ணதுக்கு நீ பேசாத. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல எதுவும் ஆகல. அது எப்படிக்கா தப்பு நடந்திருக்கும்? அதான் இருக்கிறாளே. இல்லக்கா, கடவுள் இருக்கும்போது தப்பு எப்படி நடக்கும்னு சொன்னேன். சரி, எந்த நேரத்துக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? எல்லாம் அந்த இந்திராவை பத்தி தான்க்கா. ஏன், அவளுக்கு என்ன? இந்திராவுக்கு என்னவா? ஏங்கா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அவ இந்த வீட்டுக்கு எப்படி வந்தாங்கறதையே மறந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் மறக்கல. இப்போ அவளை பத்தி பேச என்ன இருக்குன்னு தான் கேட்டேன். அக்கா, வர வர இந்த வீட்ல இந்திராவோட போக்கே சரியில்லை. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் காசு கேட்டோம். இப்ப எப்படியோ வெளியில அப்படி இப்படின்னு வேலை பார்த்து பணத்தை தேத்தி வீட்ல வேலைக்கு தப்பாம சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம மேல இருந்த பயம்லாம் அவளுக்கு இப்ப சுத்தமா இல்லக்கா. நீயும் கொஞ்ச நாளா அவளை கவனிக்கிறத விட்டுட்ட. அவ என்னடானா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு கூட பாரு, அந்த குழந்தையோட மேட்டர்ல அவ அக்கா காவியா மனசையும் மாத்திட்டா. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா ராசி ஆயிட்டாங்கக்கா. பின்ன இருக்காதா? எனக்கே இன்னைக்கு அவ பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் செய்யணும்னு தோணுது. ஏன்னா அவ நமக்கு செஞ்சது அவ்வளவு பெரிய உபகாரம். காவியா அந்த குழந்தையோட தாய், அவளுக்கு இருக்காதா? ராசி ஆகாம என்ன செய்வா? ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ இங்க இருக்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான்க்கா போவா. ஏற்கனவே வீட்ல பாதி பேரு அவ பக்கம்தான். இத நம்ம இப்படியே விட்டோன்னு வெச்சுக்கோ, கௌதமும் மனசு மாறிட்டான்னு வெச்சுக்கோ, அவனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது கஷ்டம்க்கா. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வர நீ? அதுதான்க்கா, அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து உடனே வெளியில துரத்தணும்ல. இத பார், நீ நினைக்கிற மாதிரி டிவோர்ஸ் வாங்குறதெல்லாம் நினைச்ச உடனே நாளைக்கே முடிகிற விஷயம் இல்ல. அதுல 1000 சிக்கல் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. அத பத்தி இந்த நைட் டைம்ல பேசணும்னு அவசியமும் இல்ல, அவசரமும் இல்ல. நீ போ, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அக்கா, போடி, சும்மா நின்னு ஆகாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு. டைம் ஆச்சு பாரு, போய் தூங்கு போ. அக்காக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? இப்படி எல்லாம் பேசுற ஆளே இல்லையே. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? மாமா. என்ன ராகினி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மாதான் அக்கா கிட்ட பேசலான்னு. ஆமா, உன் அக்கா இந்த முறை உன் பேச்சுக்கு பிடி கொடுத்து பேசல போல.
ஏன்னா இந்திரா இன்னைக்கு பண்ண காரியம் அப்படி. ஜெயாவுக்கும் இந்திரா மேல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கரிசனை வந்துருச்சு. இனி இந்திராவுக்கு டிவோர்ஸ் அது இதுன்னு ஜெயாவை மண்டைய கழுவுற வேலை வச்சுக்காது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்திராவை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற உன்னுடைய வில்லத்தனத்தெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு பாரு. பார், அவளை கெடுக்கணும்னு நினைக்கிறதுக்காக பிளான் பண்ணி எப்படி இழைச்சு போயிருக்கு பாரு. இனி ஜெயாவும் இந்திரா பக்கம்தான். சிக்குமங்கு சிக்குமங்கு செச்ச பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு செச்ச பாப்பா. என்ன வெறும் நம்பர் மட்டும் வருது? இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஹலோ, திஸ் இஸ் கௌதம். ஏய் மச்சி, நான் ராஜேஷ்டா. டேய் ராஜேஷ், என்னடா புது நம்பர் மாதிரி இருக்கு? இந்தியா வந்துட்டியா? எஸ் நேற்று ஈவினிங்கே வந்துட்டு மச்சி. டேய் சூப்பர் மச்சி. எப்படி இனிமே என்ன இந்தியாவில் தான் பிளான்ஸா? எனக்கு என்ன, நான் பக்காவா இருக்கேன். மோஸ்ட்லி இனிமே நான் இந்தியாவில் தான் இருப்பேன். இல்லடா, நேத்து தான் நான் உன்னை ஆஃபீஸில் நினைச்சேன். நீயே ஃபோன் பண்ணிட்ட இப்போ. சரி, நான் இந்தியா வந்ததுனால நாளைக்கு என்னோட ஈஸியார் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு சின்ன கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கேன். நீ கண்டிப்பாக வந்துடணும் மச்சி, மிஸ் பண்ணாத மச்சி. என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மச்சி. சொல்லு மச்சி. நான் உன் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு ஒரு கில்ட்டில் இருக்கேன். அதனால நீ வரும்போது கண்டிப்பா உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துடும் மச்சி. என்ன ஒய்ஃபையுமா? ஆமாடா. கண்டிப்பா. நான் உங்க ரெண்டு பேரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன் மச்சி. இல்லடா, அது இல்ல, என் ஒய்ஃப் இப்ப இங்க இல்லடா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ நான் மட்டும் வரட்டா? ஓகே மச்சி. சரி, ஓகே. குட் நைட். பை. டேக் கேர். பாய். ஓய், என்ன அப்படி பாக்குற? இல்ல, வைஃப் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? அதுவா, ராஜேஷ்னு என் காலேஜ் மேட் அப்ராட்ல இருந்து வந்திருக்கான். அதுக்காக ஈசிஆர்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு போய் வைஃபை எல்லாம் கூட்டு வர சொன்னா நீயே சொல்லு, அந்த இடத்துக்குலாம் உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? ஏன் இப்போ நாங்கெல்லாம் வந்தா என்ன பிரச்சனை? ஐயோ இந்திரா, உனக்கு புரியலையா? இது வந்து ஃபேமிலியோட போயிட்டு வர இந்த காதுகுத்தோ இல்ல கல்யாண ஃபங்க்ஷனோ இல்ல. இட்ஸ் கெட் டுகெதர். அங்க ஒரு சிலர் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன் மூட்ல ஆளுங்க இருப்பாங்க. அங்க எப்படி நீ சொல்லு? ஏன் அங்க உன் ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் எல்லாம் வர மாட்டாங்களா? வருவாங்க தான். ஆனா அப்புறம் என்ன? அவங்க வருவாங்கண்ணா, அவங்க இந்த மாதிரி அப்படி இப்படி நிறைய பார்ட்டிக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க, பழகி இருக்கும். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி செட் ஆகும்னு தெரியல. அதனாலதான் அவங்கிட்ட நான் அப்படிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க பாரு கௌதம், நான் கிராமத்துல இருந்து வந்தவ. உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் நீ என்ன அங்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காகலாம் நான் ஒன்னும் வருத்தப்பட போறது இல்ல. எனக்கு இதை விட தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு டைமும் இல்ல. நீ என்ன சமாதானப்படுத்தணும்னு பேசி சமாளிக்கலாம் வேண்டாம். குட் நைட். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை பகலெல்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியாவே இருக்க. என்னதான் வேலை பார்க்கற அப்படி? இந்திரா சொல்லு, நீ என்னதான் வேலை பார்க்கற?
உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, பதில் சொன்னதா என்னவா? உன் திமிரு மட்டும் கொஞ்சம் கூட குறையாது. ச்சே. எனக்கே இன்னைக்கு அவ பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் செய்யணும்னு தோணுது. காஃபி. என்ன பாக்குறீங்க? காஃபி எடுத்துக்கோங்க. இவ வேற, எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். மூட் ஆஃப்ல இருக்கீங்க போல. நானே செம்ம கோபத்துல இருக்க. போயிடு ஹேமா. என்ன கோபத்துல இருக்கீங்களா? அந்த சாமியார் மேட்டர்ல உங்க பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கோமா இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? இதெல்லாம் ஒரு முயற்சி, அவ்வளவுதானே. நம்ம வேணா இன்னொரு பிளான் பண்ணி அந்த காவியா வயித்துல இருக்கிற குழந்தைய போது நிறுத்துறியா? நீ அந்த காவியாக்கு எதிரா எந்த பிளான் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாடி, இந்த வீட்ல இந்திரா இருக்கிற வரைக்கும் அந்த காவியாவையில அவன் நிழல கூட தொட முடியாது.